சுகுமாரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட்லாம் காமிக்கும்போது ரொம்பவே அழகான விஷுவல்ஸ் காமிச்சிருந்தாரு. தீமானோட மியூசிக் கும்கி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வேற லெவல்ல இருக்கும். பட் இந்த படத்துல நிவாஸ் கே பிரசன்னா அது மியூசிக் போட்டிருக்காரு. அந்தந்த சீனுக்கு என்னென்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு. பட் கும்கி ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி நீங்க எதிர்பார்க்க கூடாது. படத்தோட டைரக்டர் பிரபு சாலமன் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் நல்லாவே கனெக்ட் ஆகுது. பட் பல சீன்ஸ் இந்த படத்துல அவ்வளவா கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் இந்த படத்தை ட்ராக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கூட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேரக்டர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. இந்த யானையை ஒரு இடத்துக்கு கூட்டு போனா ஒழிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பைக்கையோ காரையோ ஒழிச்சு வைக்கலாங்க, அவ்வளவு பெரிய யானை எப்படிங்க ஒழிச்சு வைப்பாங்கன்னு நிஜமாவே தெரியல. இந்த படம் ஒரு 7-8 வருஷம் கேப்ல வந்திருந்தாலும் அந்த படத்தோட அந்த பழைய ஃபீல் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பா இந்த படத்துல இல்லை. விஷுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா தான் இருக்கு ஸ்கிரீன் பிளேல. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிளே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, இதுதான் நடக்க போதோ அப்படின்னு சொன்னா அதுதான் கரெக்டாகவும் நடக்குது. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் யதார்த்தமாகவும் எடுத்திருந்தாங்கன்னா இந்த கும்கி 2 இன்னும் பெட்டரா வந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஆக மொத்தத்துல பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் வந்த இந்த கும்கி 2 ஒரு சுமாரான ஆவரேஜ் படமா இருக்கு.